கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற காரியங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து ஜெபித்து வருகிறோம். இப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். அதாவது இயேசுவின் இடத்துல வருகிறவர்களுக்கு பசி இல்லாத ஒரு வாழ்க்கையும், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் அவர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா அநேக பேர் இயேசுவின் இடத்துல அந்த நாட்கள்ல வந்த எத்தனையோ பேரு பசியோடு தான் வந்தாங்க, தாகத்தோடு தான் வந்தாங்க. இதே யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். இப்ப இயேசுவினுடைய ஊழியத்துல 3 விதமான மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, இவர் எப்படியாவது குறை செய்வாரு அல்லது இவர் எவராது நியாயப்பிரமாணத்தை மீறுவார் என்று குறையும் குற்றம் கண்டுபிடிக்கிற இந்த வேத பாரகர், பரிசேயர்கள், சதிசேயர்கள் எனப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தாங்க. இரண்டாவது ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா, இயேசு எங்க போனாலும் அப்பம் கொடுக்கிறாரு, மீன் கொடுக்கிறாருன்னு சொல்லி அப்பத்திற்கும் மீனுக்காகவும் ஒரு கூட்டம் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. இவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பமும் மீனையும் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஆயுசு நாட்கள் இந்த பூமியிலே முடித்து விட்டு போயிடாதபடி அழிவில்லாத ஒரு போஜனமாகிய நித்திய போஜனத்தை நீங்கள் விசுவாசித்து வாங்க அப்படிங்கிறார். இன்றைக்கு எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள்ல பாருங்க, ஒருவேளை பஞ்சாப் மாநிலத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற சீக்கியர்கள் கோவில்ல பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஆகாரம் கிடைக்கும் பாருங்க. அதுவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆகாரம் கொடுப்பாங்க. ஆனா ஆகாரம் புசிக்கிறது கர்த்தரை அறியாத மக்களும் கூட கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல, எத்தனையோ கோவில்கள்ல அன்னதானம் எனப்பட்டதை உன்னை கொடுக்குறாங்க. அதாவது அன்னதானம் சாப்பிடுகிறவங்களும் திருப்தி அடைகிறது இல்லை, அன்னதானம் கொடுக்கிறவர்களுக்கும் பாவ மன்னிப்பு எனப்பட்டது கிடைக்கிறது இல்லை. அப்ப இயேசுவை பின்பற்றினா நல்ல சாப்பாடு கிடைக்கிட்டு மாத்திரம் வராதிங்க. ஒருவேளை இது கிடைத்தாலும் சோத்திரம். ஆனா இதை விட முக்கியமானது என்னன்னா, பசியே எடுக்காத ஒரு ஆகாரம் இருக்குது, தாகமே எடுக்காத ஒரு பானம் இருக்குது. இன்னைக்கு சில சபைகளிலையும் ஆகாரம் போடுகிறார்கள் என்று சொல்லி ஆகாரத்தை மாத்திரம் போக்கஸ் பண்ணி போய் கொண்டு இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திலேயே அவங்க சமையல் கட்டுல உட்கார்ந்து கொண்டு விசுவாசிகள் அதுதான் ஊழியம்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து அந்த ஆகாரத்தை புசிக்கிறதற்காகவும் வர்றாங்க. அந்த ஆகாரத்தை செய்கிற மனுஷனுக்கு மதுபானத்திலிருந்து விடுதலை கிடையாது, இந்த ஆகாரத்தை புசிக்கிறவங்களுக்கும் மதுபானங்கள்ல இருந்து விடுதலை கிடையாது. அப்ப விடுதலை எனப்பட்டது இயேசு சொல்றாரு, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிறார். அதே போல கர்த்தரே ஆவியாயிருக்கிறார், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டுகிறாரு. மூன்றாவது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படிங்கிறார். இப்ப முதலாவது மனிதனை தேவன் படைக்கிற போது மனிதன் பசிக்குரிய மனிதனாக அல்ல, தாகத்துக்குரிய மனிதனாக அல்ல, தேவனுக்குரிய மனிதனாய் படைத்தார். நீங்க ஏதேன் தோட்டத்துல மனிதன் புசித்த ஆகாரத்துல பாருங்க, தாகமே எடுக்காத ஆகாரத்தை ஏதேன் தோட்டத்துல ப்ரொவைட் பண்ணார். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 16, 17 வசனம் சொல்லுகிறது, தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாங்கிறார். அப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுற மனுஷனுக்கு அந்த ஃப்ரூட்ஸ்லயே நீர் சத்து எனப்பட்டது உள்ளே இருக்குது பாருங்க. ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டாலும் சரி, கிரேப் சாப்பிட்டாலும் சரி, அல்லது மற்ற எத்தனை கனிகளை சாப்பிட்டாலோ கனிகளை சாப்பிடுகிற மனிதனுக்கு மறுபடி தாகம் எடுக்காது பாருங்க.
ஆனா லேண்ட்ல இருந்து வரக்கூடிய அப்பத்தை புசிக்கிறவனுக்குத்தான் தாகமே எடுக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் வருகிறவனுக்கு பசி இல்லாத ஒரு வாழ்க்கையும் தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் கொடுக்கிறேங்கிறார். அது எப்பேற்பட்ட வாழ்க்கைன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வேதாகமத்துல எத்தனையோ பசியின் காலகட்டத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமின் காலகட்டத்துல கூட தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. ஜீவனம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுவதுங்கிறதற்காகத்தான் ஆபிராமே எகிப்துக்கு போனார். அதே மாதிரிதான் யோசேப்பின் காலத்துல தேசமெங்கும் பஞ்சம் வந்ததுனாலதான் இஸ்ரவேலரே 66 பேர் எகிப்துக்கே வந்தாங்க. அப்ப பசி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இடத்தை மாத்துது, பேச்ச மாத்துது, எண்ணங்கள் சிந்தைகளை மாத்துது. பாருங்க, நீதிமொழிகள்ல ஞானி கூட ஒரு இடத்துல சொல்றாரு, பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தமும் தித்திப்பா இருக்குமாமா, ஆனா திருப்தியானவன் தேன் கூட்டியும் எட்டி உதைப்பான்கிறார். இப்ப மனித வாழ்க்கையில பசி எனப்பட்டது தேவனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் மனிதனுக்கு பசியே எனப்பட்டது வந்தது. ஆனாலும் அதுலயும் கிருபையின் தேவன் மனித உயிர் வாழவே வேண்டும் என்று பயிர் வகைகளை புசிப்பா என்று மனிதனுக்கு பயிர்களை ஆகாரமாக மாற்றினார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆகாரங்கள் வித்தியாசமா இருந்ததுங்க. நோவா பேழைக்குள்ள இருந்த போது கூட அங்க ஆகாரம் பாயில் ஆகாரத்தை கொண்டு போகிறார். வனாந்தரத்துக்கு வந்த மக்களுக்கு கூட மன்னாவை ஆகாரத்தை கொண்டு வருகிறார். இப்படி ஆகாரம் தான் ஆதி ஆகமத்துல இருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில அப்படியே கலந்து போய் கொண்டிருக்குது. பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, போஜனத்தினாலே உன்னுடைய சகோதரனை விசனைப்படுத்தாதேங்கிறார். அப்ப போஜனம் ஆகாரங்கிறது மனித வாழ்க்கையில எவ்வளவு அத்தியாவசியங்கிறத நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னா, சீரிய படை இந்த இஸ்ரவேலரை சுற்றிலும் பவுண்டரி போட்டு இஸ்ரவேலிலிருந்து ஒரு பொருட்களும் வெளியே போகாதபடிக்கும் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பொருட்களும் உள்ள வராதபடிக்கு ஒரு மிகப்பெரிய தடையை உண்டு பண்ணி வெளியில பேர்பட்ட ஒரு போராட்டத்தை வைத்திருந்தாங்க. ஆனா இந்த சீரியர் இஸ்ரவேலரை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுங்க. அந்த நேரத்துல எலிசா ஜெபம் பண்ணித்தான் அந்த சீரியர்களுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்கி மறுபடி இஸ்ரவேல்ல யுத்தம் வரக்கூடாதுன்னு தான் அவங்களை அனுப்பினாங்க. ஆனா அந்த நன்றி கற்ற சீரியர் போய் இஸ்ரவேலருக்கு வெளியில விரோதமா இருந்ததுனால இந்த பொருளாதாரம் எனப்பட்டதுல மிகப்பெரிய நஷ்டம் வந்துருச்சு. இந்த மிகப்பெரிய நஷ்டம் வந்த காலகட்டத்துலதான் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்புகள்லாம் எத்தனையோ விலை உயர்ந்ததா மாறி இருக்குது. அது மாத்திரமல்ல, புறாக்களுக்கு போடக்கூடிய அந்த வாட்கோதுமை எவ்வளவோ விலை உயர்ந்ததா மாறுது. கடைசியா அநேகருக்கு பஞ்சம் வந்ததுனால ஒரு வீட்டுல என்ன நடந்துருது, 2 பெண்மணிகள் பேசுறாங்க, நமக்கு பசி வருத்துது, என்கிட்டயும் குழந்தை இருக்குது, உன்கிட்டயும் குழந்தை இருக்குது, இன்றைக்கு உன் குழந்தைய கூட நான் உனக்கு சமைச்சு தரேன், நம்ம இன்றைக்கு பசி ஆத்தி கொள்ளலாம், நாளைக்கு ஏன் குழந்தைய ஓன்ட்ட தரேன், நீ எனக்கு சமைச்சு கொடுன்னு ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. இதன் அடிப்படையில ஒரு ஸ்திரீ தன்னுடைய குழந்தைய வேறொரு ஸ்திரீட்ட கொடுத்த உடனே அந்த ஸ்திரீ குழந்தைய கொலை செய்து சமைத்து 2 பேருமே சாப்பிட்டாங்க. இப்ப மறாவது நாள் சமைத்த குழந்தைய வேறொரு ஸ்திரீட்ட கொடுக்கணும், ஆனா அவள் ஒளித்து வைத்து விடுகிறா. இப்ப பசியினால ராஜாவின் இடத்துல வர்றாங்க. இந்த ராஜாவின் இடத்துல கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், எங்களை விசாரிக்க வேணும்னா கர்த்தர் உங்களை விசாரிக்கலைன்னா நான் எப்படி விசாரிப்பேன் அப்படிங்கிறார். அதாவது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ராஜா தாங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு அழிவுக்கும் காரணமே. ஆனா அந்த ராஜா தேவனோட தொடர்பு இல்ல, ஜனங்களிடத்துல இருக்கிற தேவை என்னன்னு தெரியல, ஆனா அவர் ரொம்ப பக்தி உள்ள ஒரு மாதிரி நடிச்சுக்கிறார். இவர் யாருன்னா இந்த ஆகாப்பு ராஜாவினுடைய மகனாகிய யோராம். அந்த ஆகாப்பு ராஜா அவன் மனைவி ஆகிய ஏசபேலுக்கு தேசமெங்கு கோயில் கட்டினாங்க. அவனுடைய நாட்கள்ல தான் எரிகோ பட்டணத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டு போட்டவனுடைய 2 பிள்ளைகளும் மரித்தாங்க. அவருடைய பையன் இவனும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கல.
அப்ப ஜனங்களையும் நியாயம் சரியா விசாரிக்கல, கர்த்தரிடத்துல ஐக்கியம் இல்லை. ஆனா கர்த்தருங்கிற ஒரு பேரை மாத்திரம் சொல்லிக்குவான். பயபக்தி என்கின்ற வேஷத்தை தரித்திருக்கிறான் பாருங்க. தேசத்துல எத்தனையோ தலைவர்களுக்குள்ள இந்த இருதயம் இருக்குது. அப்படி இந்த யோராம் மாளிகையின் உப்பரியில உலாவிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணு சொல்றாங்க, இப்ப பசிக்குது எனக்கு, இவ குழந்தைய எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா, இவ குழந்தைய கொடுக்கறதுக்கு ராஜாவே நீர் ஏதாவது செய்யும் அப்படின்னு குழந்தைய வாங்கி சமைக்கிறதற்கு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறான். இப்ப பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில பசி எனப்பட்டது எந்த இடத்துக்கு வரைக்கும் போயிடுச்சுன்னு பாருங்க. பசிங்கிறது சரீர ஆகார பசி மாத்திரம் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துல பலவிதமான பசியை தூண்டக்கூடிய அசுத்த கிரியைகள் கட்டவிழ்க்கப்படுது. அன்றைக்கு எப்படி சாத்தான் ஏவாளுக்குள்ள வஞ்சகமா தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாய் போதனை பண்ணினானோ, அந்த போதனையை கேட்டுட்டு ஏவாளும் தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததும் இல்லாம கணவனுக்கும் கொடுத்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அத்தியிலே உடுத்தி கொண்டாங்களோ, அதே மாதிரி சினிமாக்கள்ல சீரியல்கள்ல பலவிதமான சரீர ஆசை இச்சைகளை தூண்டக்கூடிய சில நாடகங்கள் படங்களை எடுத்து வாலிபர்கள் திசை மாறி வாலிபத்திலேயே, அதாவது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனே 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கிற அளவுக்கு இச்சைகளை தூண்டி விட்டு ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த கல்லூரிக்கு போன பொண்ணை அந்த கல்லூரிக்கு போன பையன் குத்தி கொலை செய்துட்டான். ஏன்னா அவன் ப்ரப்போஸ் பண்ணனா அந்த ப்ரப்போஸை ஏத்துக்கல. சார், இந்த ப்ரப்போஸ் பண்ணும்படியாக இந்த வாலிபர்களை தூண்டினது எது? பிசாசின் கருவியாய் பயன்பட்ட சினிமாக்களும் சீரியல்களும் தான். இதற்கு தடைய விதிக்காம இப்படி பண்ணுகிற வாலிபர்கள் மேல குற்றம் சொல்லிட்டோம்னா இது வாலிபர்களுடைய மிஸ்டேக் அல்ல, நடத்துகிற ஆகாப்பு ராஜா இந்த யோராமினுடைய மிஸ்டேக் தான். தேசத்தை நீ ஆட்சி செய்கிற நீ, தேசத்துல மக்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு தெரியாமலேயே நீ மாளிகையின் உப்பரியில உலாகிட்டு இருந்தா ஜனங்கள் இப்படித்தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த காரியத்தை கேட்டுட்டு இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா தான் அப்படின்ட்டான். ஆனா இந்த எலிசா பாருங்க, எத்தனையோ தர இந்த சீரிய படை இஸ்ரவேலுக்கு விரோதமா பிளான் பண்ணுகிற போது இந்த நன்றி கெட்ட யோராமுக்கு போய் எலிசாவை ஆலோசனை கொடுத்து அதன் அடிப்படையில நாடு காக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மனிதன் தேவ மனிதனிடத்திலும் சரியான ஐக்கியம் இல்லை, தேவனிடத்துல ஐக்கியம் சரியா இல்லாததுனால இப்ப எலிசாவை கொலை செய்யும்படியாக ஆள் அனுப்புறான். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ஆள் அனுப்புன போது எலிசா சொல்றாரு, அந்த மனுஷ கொலைபாதகன் பாரு என் தலையை எடுப்பதற்கு ஆள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதற்கு அப்புறம் எலிசாவே சொல்றார், 7ஆம் அதிகாரத்தினுடைய 1-10 வரைக்கும் 24 ஹவர்ஸ்ல இஸ்ரேல்ல இருக்கிற பொருளாதாரம் மிகப்பெரிய மாற்றம் அடையும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாக்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் சாப்பிட மாட்டாய் என்றான். இதுதான் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற மனுஷனிடத்துல ராஜா ஐக்கியப்படல, அதனால ராஜாவுக்கு கைலாகு கொடுத்தவனுக்கும் விசுவாசமே கிடையாது. அதாவது ஒரு குடும்ப தலைவனுக்கு கர்த்தர் மேல விசுவாசமா இருந்ததுன்னா குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் விசுவாசம் இருக்கும். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, எலிசா சொன்னபடியே கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அங்க 2 விதமான இரைச்சல்களை ஏற்படுத்துறாரு. அதன் நிமித்தமா சீரிய படை தங்களுடைய கூடாரத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு கூடாரத்தை விட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்துல ஊரே இந்த குஷ்டரோகிகள் எனப்பட்ட சில பேரை விசாரிக்காததுனால ஊருக்குள்ள இருந்தாலும் மரித்துத்தான் போக போறோம், அல்லது ஊருக்கு வெளியில போனாலும் மடிந்துதான் போக போறோம், சாகிறதே சாகிறோம், வெளியில போயாவது சாகலாம் என்று சாவை நோக்கித்தான் வெளியில போனாங்க. வெளியே போய் பார்த்தா அங்க சீரிய படையினுடைய கூடாரம் காலியா இருக்குது, சமைத்த ஆகாரம் எல்லாம் அப்படியே இருக்குது, அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்குது.
இந்த 4 குஷ்டரோகிகளும் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு இப்பதான் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிறாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், பொழுது விடிந்தா பொல்லாப்பு நம்மேல் சுமரும் என்று இதை ராஜாவுக்கு அறிவிக்க வேண்டும். நாங்க அப்ப பாருங்க, பஞ்சத்தை மாற்றணுமா இருந்தா பரிசுத்தவான்களுடைய வார்த்தை தேசத்துல மேலோங்கி நிக்கணும். பரிசுத்தவான்களுடைய சுவிசேஷம் அனைத்து இடங்கள்லயும் வரணும். பாருங்க, இன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்ல ஹெட்டிங்ல பாருங்க, இந்த கொலை கொள்ளை அல்லது இவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க, இவ்வளவு, இதுதான் ஹெட்டிங்ல வருது. ஆனா ஒரு நாள் வரும் பாருங்க, அந்த ஹெட்டிங்ல வரணும், கிட்டத்தட்ட 10,000 பேர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுல ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆந்திராவுல 50,000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, இந்தியாவுல எல்லோரும் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் எல்லாம் மனம் திரும்பி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாங்க என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். அதை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருவார். அப்படி வருகிறது தாங்க தேசத்தினுடைய மறுரூபமே. அதற்கு தேவனுடைய மனிதர்களுடைய வார்த்தை தேசம் எங்கு பிரசித்தமாகணும். வேதம் சொல்லுகிறது, யோராம் எனப்பட்ட மனுஷன் எலிசாவினுடைய அப்பப்ப உதவியை கேட்டுட்டு இருந்தானே தவிர எலிசாவின் தேவனிடத்துல ஐக்கியமா இல்லை. அப்படி ஒரு ஐக்கியமா இருக்கும் பட்சத்துலதான் தேசத்துல மாற்றமே வரும். அப்ப முதலாவது பசி மனித வாழ்க்கையில என்னென்னமோ பண்ணிரும். ஆனா தேவன் தான் ஆகாரம் என்னும் ஆதரவு போலவே திறக்கவும் செய்கிறவர், அடைக்கவும் செய்கிறவர். இஸ்ரவேல் மக்களை கூட வனாந்தரத்துல தேவன் பசியினால வருத்தி கூட்டிட்டு போனாராமா. இதை குறித்து உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இவர்களை வனாந்தர மார்க்கமாய் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் உள்ள வனாந்தரத்துல கூட்டிட்டு போனது மாத்திரமல்லாம பசியினால அவர்களை வருத்தினாராம். இப்ப எதற்கு என்ன தேவன் பசியினால வருத்தினார் அப்படின்னா, ஒரு நாள் ஒன்று வரும், கர்த்தர் தேசத்தையே இந்த மக்களுக்கு கொடுக்க போகிறார். கானான் தேசம் எனப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இந்த மக்கள் குடியேற போறாங்க. அப்ப இந்த பசியினுடைய வருத்தம் என்னன்னு நம்ம உணர்ந்தாத்தாங்க அந்த தேசத்துல பரதேசியா அனாதையா ஒருவேளை திக்கற்றவர்களா இருக்கிறவர்களுடைய பசியில வரும்போது அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்படி நடத்தி கொண்டு போனாராம். அப்ப இஸ்ரவேல் மக்கள் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டுமே என்றுதான் அப்படி நடத்திட்டு வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4 வசனங்களில, அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்க தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருக்கிறவர்களும் புசித்தார்களே. இந்த சம்பவத்தை லூக்கா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயோ, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்றார். அதாவது ஒரு ஓய்வு நாள்ல இயேசுவும் அவருடைய சீசர்களும் நடந்து போய் கொண்டிருக்கும் போது அவருடைய சீசர்கள் வேணுமென்றே கர்த்தரே இந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறார். வயலின் சில கதிர்களை பொறுக்கி அவர்கள் சாப்பிடுகிறாங்க. அப்ப அவர்கள் நிறைய கட்டுப்பாடு பண்ணியிருந்தது என்னன்னா, ஓய்வு நாள்ல தன்னுடைய வீட்டுல இருக்கிற ஒரு பாத்திரத்தை கூட எடுத்து வைக்க கூடாது. அப்பேற்பட்ட கட்டுப்பாடு ஓய்வு நாள் அன்றைக்கு. அதே மாதிரிதான் வயல்ல ஏதோ ஒரு கதிர்களை கூட பொறுக்க கூடாது. கதிர் பொறுக்கிட்டு அது வேலை நாளா மாறிடும். ஆனா இது ஆண்டவர் இங்க ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். இவர்களுடைய தவறுதலான மனித கற்பனையினுடைய போதனை என்ன என்பதை இவர்கள் உணரும்படியா இதை செய்துட்டு வரும்போதுதான் இப்ப பரிசேயர் சதுசேயர் இயேசுவின் இடத்துல பிராது பண்றாங்க. உங்களுடைய சீசர்கள் ஓய்வு நாள மீறுகிறாங்களே, நீங்க அவங்கள கண்டிக்க மாட்டீங்களா என்ற போது இயேசு சொல்றார், தாவீது ஆசாரியன் புசிக்க வேண்டிய அப்பம், ஒருவேளை ஆசாரியன் புசிக்கலாம், இல்லைன்னா அந்த அப்பத்தை வெளியில கொட்டிடலாம். ஆனா ஆசாரியன் புசிக்க வேண்டிய அப்பத்தை வெளியே இருக்கிற யாருமே புசிக்க கூடாது. இப்பேற்பட்ட ஒரு கட்டுப்பாடு பண்ணப்பட்ட இந்த தேவ சமூகத்து அப்பத்தை தாவீதும் தாவீதோடு கூட இருந்த மனுஷர்களும் ஆசாரியின் இடத்துல கேட்டு வாங்கி புசித்தாங்களே, இது எப்படி குற்றம் இல்லாமல் போச்சு? இன்னைக்கு சீசர்கள் செய்தது தப்புனா, பிதாக்களின் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு மனுஷன்
அதாவது ராஜாக்கள்லயே கர்த்தருக்கு பயந்து உத்தமும் செம்மையுமாய் நடந்ததுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்த ராஜா தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாவீது ராஜா ஓய்வு நாள மீறுகிற இந்த சீசர்களை விட பெரிய தப்பு பண்ணியிருக்கிறார். அப்ப அவரை தப்பு பண்ண வைத்தது யார்? எங்க தப்பு நடந்தது அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துலதான் இந்த சம்பவம் நடக்குது. 21வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களில் சவுல் தாவீதை கொலை செய்கிறார் என்று தெரிய வந்த உடனே தாவீது தன் ஜீவன் தப்ப இந்த ஆசாரியின் இடத்துல ஓடி வர்றார். இந்த ஆசாரியின் இடத்துல ஓடி வந்த உடனே இந்த ஆசாரியன் இடத்துல கேட்கிறார், ராஜாவின் காரியம் சீக்கிரமா இருக்கிறதுனால நான் எதையும் எடுத்துட்டு வராம போயிட்டேன், உம்மிடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஆசாரியன் சொல்றார், நீ கோலியாத்தை கொன்ற அவனுடைய பட்டயம் தான் ஏபோத்துல சுற்றி பின்புறமா வைக்கப்பட்டிருக்குதுங்கிறார். அது மாத்திரமல்ல, புசிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னா உடனே ஆசாரியர்கள் புசிக்க வேண்டிய அப்பந்தான் இருக்குதுன்னா அடுத்து சொல்றார், இது ஒரு ஸ்திரீனிடத்துல களவாம இருந்தா தீட்டுப்படாம இருந்தா புசிக்கலாங்கிறார். சார், பைபிள் சொல்லுது ஆசாரியன் தான் புசிக்கணும்னா ஆசாரியன் தான் புசிக்கணும். அது மோசேக்கு நியாயப்பிரமாணத்துல சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது. ஒருவேளை பெண்ணோட சேராம இருந்தா இந்த அப்பத்தை புசிக்கலாம் அப்படின்னா, அந்த நாட்களை எத்தனையோ பேர் கல்யாணம் முடிக்காமலே வாழ்ந்திருப்பாங்க. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்றாங்க பாருங்க. சில பேர் குடும்ப சூழ்நிலை நிமித்தமா அப்படி மாறினாங்கன்னு ஏசு சொல்றாரு. சில பேருக்கு விரக்தியில மாறினாங்கிறாங்க. சில பேர் டெடிகேஷன் ஆகியிருக்கிறாங்க. அதாவது பிறப்பிலேயே அன்னகர்களாகவும் உண்டு, சூழ்நிலை நிமித்தமாய் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, தேவனுக்காக தன்னை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டுங்கிறார். அப்ப பெண்ணோட தொடர்பு வைக்கிறது பாவம் அப்படின்னு ஒரு டாக்டரின் அந்த ஆசாரியன் கொண்டு வர. ஆனா அந்த ஆசாரிய ஊழியர் செய்கிற ஆசாரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டியே கிடையாதுங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி ஏலியின் பிள்ளைகளின் காலகட்டத்திலேயே பெலிஸ்திய தேசத்துக்கு போய் பெலிஸ்திய தேசத்துல ஜனங்கள் வாதையில மடிந்ததுனால அங்கிருந்து யோசுவாவின் களத்துல அபினதாப் எனப்பட்ட மனுஷனுடைய வீட்டுல இருக்குது. அங்க எலியேசர் எனப்பட்ட ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ணி அதை ஊழிய செய்யும்படி அவன் வீட்டுல வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்துல என்ன இல்லை அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி எனப்பட்டது இல்லை. இப்ப கர்த்தருடைய வார்த்தை இல்லாத எந்த சபையா இருக்கலாம் பாருங்க. ஒருவேளை அதுல எல்லா கட்டடமும் இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கலாம். அங்க பாருங்க, ஏதோ வன்முறைக்கு ஏதுவான ஆயுதங்கள் தான் பாதுகாக்கப்படும் பாருங்க. வேதம் சொல்லுகிறதுங்க, பட்டயத்தை அங்க வைக்கும்படியா தேவன் ஆசாரிப்பு கூடாரத்துல கட்டளையிடல. கோலியாத்தி எனப்பட்ட மனிதனுடைய பட்டயம் வைக்கிற இடமா அது? சார், அது பரிசுத்த ஸ்தலம். ஜனங்கள் பாவ மன்னிப்பு பெறும்படியாய் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் தேவனை ஏற்படுத்தி வைத்த ஆசாரிப்பு கூடாரத்துல பிலிஸ்திய தேசத்தினுடைய பட்டயம் அங்க இருக்குது. இப்ப தாவீதின் இடத்துல சொன்ன உடனே தாவீது சொல்றாரு, இதற்கு நிகர் எதுவும் இல்லைன்னாரு. அந்த பட்டயத்தை என்னைக்கு தாவீது கையில எடுத்தாரவங்க, பட்டயம் செய்த ஊருக்கே தாவீதை கூட்டிட்டு போயிடுச்சு. இதற்கு அப்புறம் பட்டய செய்த மக்களுக்கே இவன் சேவை செய்கிறவனா மாறிட்டான். இன்னி சொல்ல போனா, இஸ்ரவேல்ல பிறந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு சாமுவேல் எனப்பட்ட பரிசுத்தவான் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது இஸ்ரவேலின் எதிரிகளாகிய பெலிஸ்தரோடு கூட சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோலியாத்தின் ஸ்தானத்தை நிரப்பி இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டான் பாருங்க. யுத்தம் பண்ண வந்துட்டு இருக்கிறான். சார், இதற்கு முன்னாடி இவனுக்கு ப்ராப்ளம் வரலையானா 19வது அதிகாரத்துல இதே ப்ராப்ளம் வந்தது. ஆனா இந்த ப்ராப்ளத்துல தன் மனைவியின் வார்த்தையை கேட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த இதே தாவீது சாமுவேலின் அடைக்கலத்துல போறார். சாமுவேலு தான் இந்த தாவீது அபிஷேகம் பண்ணினாரு. சாமுவேலின் அடைக்கலத்துல போய் பிரச்சனையெல்லாம் சொன்ன போது 50 பேரா பாருங்க இந்த சவுல் அனுப்பின போது 150 பேரும் சாமுவேலின் அடைக்கலத்துல அவருடைய டிசைபிள்ஸா மாறிட்டாங்க. கடைசியா இந்த சவுலும் புறப்பட்டு 24 மணி நேரம் இந்த சாமுவேலின் அடைக்கலத்துல ஒரு இரவும் ஒரு பகலும் வஸ்திரம் இல்லாமல் கடந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். இப்பேற்பட்ட தீர்க்கதரிசி இருந்த போதும் தாவீது அங்க போகாம
ஒரு ட்ரெடிஷனல், அதாவது கர்த்தருடைய வார்த்தையும் இல்ல, கர்த்தருடைய அபிஷேகமும் இல்ல, அங்க போய் சேர்ந்தார் பாருங்க. தாவீதுக்கு பட்டயத்தை கொடுத்த இந்த ஆசாரியன் தோவே எனப்பட்ட சவுலினுடைய வேலைக்காரன் மூலமா பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்டான். இதைத்தான் இயேசுவே சொல்றார். பசியா இருந்தாங்க அப்படிங்கிறக்கோசரம் தப்பான ஆகாரத்தை கொடுத்தீங்களே, அது எப்படி சரியாகும்? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில சகலவிதமான 4 கால் மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திருந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தமும் உண்டாயிற்று. இப்ப பேதுருவுக்கு பசியான நேரத்துல வானத்தில இருந்து 4 முனை கட்டப்பட்டு தேவனுடைய படைப்பு அப்படியே இறங்கி வருது. அதாவது ஊர்வன வருது, பரப்பன வருது, நடப்பன வருது. ஆனா நியாயப்பிரமாணத்துலதான் தேவன் சிலவற்றை புசிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஊறுகிற சிலவற்றுக்கு கால் இல்லாததுனால அது தீட்டுப்பட்டது. அதுபோல குழம்பு, விரிகுழம்பு இல்லாம இருக்கிறது எல்லாம் தீட்டுப்பட்டது, அல்லது அசைவோடாமல் இருக்கிறதெல்லாம் தீட்டுப்பட்டது என்று கர்த்தர் பறவைகளே சில பறவைகளை, கழுகுகள் தீட்டுப்பட்டது, சாப்பிடக்கூடாதுன்னார். இவர் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உள்ள போய் நின்னுகிட்டு இன்னைக்கு தேவனை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எத்தனையோ நேரங்கள்ல நீங்களும் நானும் நம்மளை பரிசுத்தமாக்கிய தேவனை பார்க்காதபடி நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நியாயப்பிரமாணத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், எல்லாமே தீட்டாத்தான் தெரியும். பிறப்பு மத்த மனிதனை பார்த்த இது கர்த்தர் எதற்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் அடித்து புசிக்க சொன்னார்னா, சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள் இருக்குது. அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப கர்த்தரை அறிவிக்கணும். தேசம் முழுவதும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜனங்களுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படணும். அப்பதான் உலகத்துக்கு முடிவு வரணும். எருசலேமில் இருக்கிற மக்களுக்கு மாத்திர சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருந்தா இந்த ரட்சிப்பு உலகம் முழுவதும் போகாதுங்கிறதுக்கு கர்த்தர் அடையாளமாகத்தான் இதை சொல்றார். ஒருவேளை புறஜாதியர்கள் கர்த்தரை அறியாத மக்களா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் தான் அவர்களை படைச்சிருக்கிறாரு, அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் போக வேண்டும் என்று சொல்லிதான் சகல மிருகங்களையும் காமிக்கிறார். ஆனா அங்க பேதுரு சொல்றாரு, நான் அசுத்தமான யாதொன்றையும் நான் புசிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது எப்படி சார் அசுத்தமா இருக்கும்? யோசிச்சு பாருங்க சார். எது வருதுங்கிறது முக்கியம் இல்ல, எங்க இருந்து வருதுங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ பேரு எது வருதுங்கிறது தான் பாக்குறாங்களே தவிர எங்க இருந்து வருது, யார் இதை கொடுக்கறாங்கன்னு தெரியல. கர்த்தரிடத்திலிருந்து 2 அடி வாங்கினா கூட அது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் இருக்கும் பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து 2 திட்டு வாங்கினா கூட அதுவும் நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் இருக்கும். அப்ப பேதுருவுக்கு 3 விசை கர்த்தரிடத்திலிருந்து எச்சரிப்பு வருது. அடித்து புசி, அடித்து புசினா நான் தீட்டானதை புசிக்க மாட்டேன், தீட்டானதை புசிக்க மாட்டேன்னு போது மறுபடியும் அது மேல போயிடுச்சுங்க. இதை எதற்கு அடையாளமா பேதுரு பின்னாட்களை எழுதுறாருன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படிங்கிறார். இத ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயோ 1 பேதுரு 1:17 சொல்லுது. அப்ப இந்தியாவில இருக்கிற கடைக்கோடி மனிதன் முதற்கொண்டு ரட்சிப்படைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் என்ன லாங்குவேஜ் பேசினால் என்ன, அவன் என்னத்த ஆகாரமா பிறந்தா என்ன, பிறப்பா இருந்தால் என்ன, ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படணுங்கிறது தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தமா இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள போய் அந்த விஷயத்தை பார்க்கலன்னா அவனுடைய லாங்குவேஜை பார்த்து அவன் நார்த் இந்தியன் என்று நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அல்லது சவுத் இந்தியாவிலேயே இருந்தாலுமே அவனுடைய ஊரை பார்த்து அல்லது அவனுடைய பிறப்பை பார்த்து இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஆனா கர்த்தர் எப்பேற்பட்ட கர்த்தரா இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா,
யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 29, 1ஆம் அதிகாரம் 36லயும் இயேசு யோவான் சானகனிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வந்த போது யோவான் சானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னார். சார், ஏதோ ஒரு காஸ்ட் பீப்புளுடைய பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி இல்ல, ஏதோ ஒரு ரிலிஜன் பீப்புளுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இல்ல. அது முன்னொரு காலகட்டத்துல இங்கிலாந்துல அப்படித்தான் இருந்திருக்குது. டாக்டர் அம்பேத்கர் போன காலகட்டத்திலேயோ, மகாத்மா காந்தியடிகள் போன காலகட்டத்திலேயோ, அங்க இருக்கிற திருச்சபைகள் கருப்பர்களுக்கு எனப்பட்ட ஒரு சபையும் வெள்ளையர்களுக்கு எனப்பட்ட ஒரு சபையும் இருந்திருக்குது. அந்த காலகட்டத்துல இந்தியாவிலிருந்து போய் அங்க படிக்க போய் இவர்கள் இதனால இடரல் அடைந்தாங்க பாருங்க. அதனாலேயே நம் தேசத்தினுடைய ரட்சிப்புக்கு இங்கிலாந்துல இருந்த திருச்சபை தான் தடையா இருந்தது, இயேசு தடையா இல்லை. அதே போல இந்த நாட்களிலேயும் சில கிராமங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, சில மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சில பெயர் கிறிஸ்தவர்களே தடையா இருக்கிறாங்க. இது பேதுரு மாதிரி ஆட்கள் தேவன் எதற்காக இதை இறக்கினாரு, என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரு என்று தெரியாமலேயே தேவன் பரிசுத்தப்படுத்தினதை அசுத்தம் என்று பார்த்தாங்க. இதற்கு அப்புறம்தான் இந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிற போது கொர்நேலியின் வீட்டில இருந்து 2 ஆட்கள் வருகிறாங்க. இந்த பேதுருவை கொர்நேலியின் வீட்டுக்கு கூட்டிட்டு போன போது கொர்நேலியின் வீட்டுல இந்த பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனேயே பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியின் வீட்டுல இருக்கிற கேட்ட யாவர் மேலும் ஊற்றப்பட்டார். பேதுருவே ஆச்சரியமா பார்க்கிறார். ஐயா, இதுவரைக்கும் ஒரு யூதனுடைய ரட்சிப்புல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி மேலறையில காத்திருந்த போதுதான் பெந்தகோஸ்தே எனும் நாள்ல பரிசுத்தாவியானவர் வந்தாரு. அப்ப இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் விசுவாசித்தாங்கன்னு தெரியல. ஆனா எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது ஆச்சரியப்படுகிறார். இதுதாங்க தேவனுக்கு இருக்கக்கூடிய பசியும் தாகமும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில நடக்கிற சில காரியங்களில எல்லோரும் தேவனுடையவர்களா மாற வேண்டும் என்கின்ற ஏக்கமும் பசியும் தான் தேவனுக்கு இருந்தது. ஆனா தேவனுடைய ஊழியக்காரராயிருந்த இந்த பேதுருவுக்கு தேவனே சில வழிகளில நடத்தித்தான் இந்த உணர்வையே கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு மனிதனுடைய தாகத்தையும் பசியையும் குறித்து இயேசு ஒரு உவமையோடு கூட சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்துல போய் ஆபிரகாம் மடியில லாசரு அமர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆபிரகாமின் மூலமா லாசருவுக்கு ஆர்டர் கொடுக்க சொல்றார். அங்க கூட லாசருவின் இடத்துல பேச மாட்டார் பாருங்க. ஏன்னா அவன் தருத்திரன், ஒன்றுமில்லாதவன், வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரனை போல கிடந்தவன். அதனால ஆபிரகாமே நீ ஒரு ஜியோ அனுப்பி அவனுக்கு என்ன சேவை செய்ய வை என்று அங்க கேட்கிறான். தாகத்துக்கு குடு என்று கேட்ட போதுதான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியில இருந்த போது தேவனுடைய தாகத்தையும் தீர்க்கல, தேவனுடையவர்களுடைய தாகத்தையும் தீர்க்கல. ஆனா தவறுதலான இந்த நடைமுறை உன்ன மாத்திரமல்ல உன் குடும்பத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். இன்னைக்கு எத்தனையோ பேரு பெயரளவுல கிறிஸ்தவர்கள்னு வைத்துட்டு வேத வசனத்தின்படி வாழாததுனால அவர்களுக்கு மாத்திரம் இந்த பாதிப்பு வர்றதில்லைங்க, அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் பாதிக்கப்படுவாங்க, அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா பெற்றோர் காண்பித்த வழியில தானே பிள்ளைகள் போவாங்க. அன்றைக்கு ஆபிரகாம் காண்பித்த வழியில தான் ஈசாக்கு போனாரு, ஈசாக்கு காண்பித்த வழியில தான் யாக்கோபு போனாரு, இந்த யாக்கோபு காண்பித்த வழியத்தான் யோசேப்பின் பிள்ளைகள் யோசேப்பும் கூட ஃபாலோ பண்ணார். அப்ப இங்க ஆபிரகாம் என்ற பிள்ளை என்று சொல்லப்பட்ட இந்த ஐஸ்வர்யவான் வேத வசனத்தின்படி வாழலைங்க. ஆனா அவன் ரத்தாம்பர வஸ்திரம் உடுத்தி இருக்கிறான், சம்பூர்ணமா வாழ்ந்திருக்கிறான். இவன் பூமியில இருந்த போது இவன் வாசற்படியில் இருந்த லாசரு பசியா இருந்திருக்கிறான். எப்பேற்பட்ட பசியா இருந்தான்னு 21வது வசனம் சொல்லுகிறது. அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் அவன் பருக்கைகளை நக்கி போட்டது. சார், நாய்க்கு கொடுத்த சோறு கூடங்க வாசப்படியில இருந்த இந்த லாசருவுக்கு இந்த ஐஸ்வர்யவான் கொடுக்கல.
அப்ப இதனுடைய ரிசல்ட் பாருங்க எப்படின்னு. பூமியில இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போறாங்கங்க. காலையில நாயோட நடக்கிறாங்க, சாயந்தரம் நாயோட நடக்கிறாங்க. ஆனா வேத சொல்லுது நாய் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்காது. நாய் கக்கினதை தின்னும் மறுபடி. இப்ப நாயை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்னு கூட சொல்லி இருக்குது. இந்த நாயோட கொடுக்கிற நேரங்கள் கூட சில நேரம் தேவ மனிதர்களுக்கு கொடுக்கறது இல்ல, அல்லது தான் ஒரு மனிதன் தன்னை மாதிரி சில மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு அந்த மனிதர்களுக்கும் கொடுக்கறது கிடையாது. இந்த மனிதன் தான் பரலோகத்துல போய் சரீர பசியோடு இருந்தாரு, ஆத்ம பசியோடு இருந்தாரு. ஆனா சரீர பசியும் நிறைவேறல, ஆத்ம பசியும் நிறைவேறல. இந்த பூமியில இயேசுவோடு இருக்கும் போதுதாங்க சரீரத்திற்கு ஒரு பசி இருக்குது, சரீரமும் ஒரு தாகத்தோட இருக்குது அப்படிங்கிற உணர்ந்த நம்ம ஆத்மாவுக்கும் பசி இருக்குதுங்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல கூட இயேசு தாகத்தை தீர்க்கிற பானமாக திராட்சரசத்தை தான் கொடுத்தாரு. ஏன் திராட்சரசத்தை கொடுத்தாரு? ஏன் அந்த திராட்சரசம் சுத்திகரிக்கிற தொட்டிக்குள்ள வைத்து கொடுத்தார் அப்படின்னா, அவர் பின்னாட்களில தன்னுடைய ரத்தத்தை மனித இனத்திற்கு நித்திய ஜீவனுக்கு தேவையான புது உடன்படிக்கையாய் கொடுக்க போகிறார். அதற்கு அடையாளமா திராட்சரசத்தை கொடுக்க போறார். அதே மாதிரிதான் பாருங்க, 3 நாள் மலை பிரசங்கம் பண்ணிட்டு எல்லோருக்கும் அப்பத்தை கொடுக்கிறார். தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுக்க போறதற்கு அடையாளமா அதை கொடுத்தார். அவர் தான் சொன்னாரு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் 5வது அதிகாரத்துல, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னார். நீதி அப்படின்னு என்னன்னா இயேசு தாங்க நீதி. இயேசுவின் மூலமா தான் நீங்களும் நானும் தேவனுடைய நீதிக்குரியவர்களாவே மாறுகிறோம். அப்ப இங்க இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமையும் சரியா அறியல, ஆபிரகாமின் தேவனையும் அறியல. கடைசியா பரலோகத்துல போய் சரீர பசிக்காக தாகத்துக்காக தண்ணீர் கேட்ட போதும் கிடைக்கல, ஆத்ம பசியில எனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று வேண்டுதல் செய்த போதும் அந்த பசி அவனுக்கு தீரல. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பசி வாழ்நாள் முழுவதும் ஆறாமலேயே அங்க இருக்கும் பாருங்க. 2வது ஒரு உவமையில இயேசு இன்னொரு சம்பவத்தை சொல்றார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அதுல இளைய குமாரன் தகப்பனிடத்துல தனக்கு வேண்டிய பாகத்தை வாங்கி கேட்டு அதை வித்து தூரதேசத்துக்கு போய் அந்த எல்லா சொத்து செலவழிச்ச போது தேசத்துல பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வருகிற போது தாங்க பசியினுடைய வேல்யூ என்னன்னு தெரியுது. இந்த பசியை ஆற்றுவதற்கு பன்றி மேய்க்கிற ஒரு வேலைக்கு போறார். பன்றி கூட திருப்தியா சாப்பிடுது, ஆனா இந்த வாலிபனை கேப்பாரற்று கிடக்குறான். அந்த நேரத்துலதான் அவன் உணர்வடைகிறான், ஐயோ என் தகப்பன் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள் பூர்த்தியான ஆகாரம் கிடைக்குதே, நானோ இங்க பசியினாலே சாகிறேன் என்று சொல்லி வேலைக்காரரில் ஒருவனாவது வைத்துக் கொள்ளும் என்று தகப்பனிடத்துல வர்றார். அதாவது பசியினுடைய வருத்தம் தாங்க தகப்பனை குறித்த ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குச்சு. சில பேருக்கு பாருங்க, போதனையில அடையாத புத்தி பலவிதமான வேதனைகள்ல தான் அடைவாங்க பாருங்க. நல்ல ஊழியக்காரருக்கு கீழே நல்ல உபதேசத்தை கேட்டு நல்ல வழியில நடக்காம இது மாதிரி பிள்ளை மாதிரி வைத்திருந்தா கூட வெளியில அவங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அப்புறம்தான் உணர்வடைந்து தகப்பன் வீட்டை தேடி போவாங்க. இங்க வேதம் அப்படித்தான் சொல்லுது. கடைசியா அந்த தகப்பனோ இந்த பிள்ளை எப்ப வருவா என்று காத்திருந்து வந்த உடனே முதல்ல எந்த ஸ்தானத்துல பிள்ளையின் ஸ்தானத்துல வைத்தாரோ அதே ஸ்தானத்தை கொடுத்து வைத்தார் பாருங்க. அப்ப எப்ப எல்லாம் நம்ம பசியில வருந்துவோம் அல்லது உலகமெல்லாம் நம்மளை கேப்பாரற்ற நிலைமையில தள்ளுனா பிதாவாகிய தேவனோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியத்துல சரியா இல்லாத போது கட்டாயம் பாருங்க நம்ம பசி, அதாவது வேலைக்காரர்கள் எனப்பட்டவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் எல்லோருமே பிள்ளைகள் என்கின்ற அந்தஸ்துக்கு வந்தோம். இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லோருமே தாசர்கள் என்ற லிஸ்ட்ல தான் இருந்தாங்க. யோபுவையும் கர்த்தர் தாசன்னு தான் சொன்னாரு, மோசேயும் கர்த்தர் தாசன்னு தான் சொன்னாரு.
ஆபிரகாமையும் தாசன் தான் சொன்னாரு. எலியா, எலிசா, தாவீது எல்லோரையும் தாசர்கள் தான் சொன்னார். ஆனா இன்றைக்கு இயேசுவைத்தான் இவர் என்னுடைய நேசகுமாரன்னாரு. இயேசுவின் மூலமா இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய நேசகுமாரர்களா குமாரத்தியெல்லா மாறி இருக்கிறோம். இப்ப தாசர்களையே இப்படி ஆசீர்வதித்திருப்பாருன்னா குமாரனையும் குமாரத்தையும் எவ்விதமாய் ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, இங்கேயும் பசியா இருந்தது. அதுக்கு அடுத்து கானானிய ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ கூட வருவாங்க. தன்னுடைய பிள்ளைய பிசாசு கொடிய வேதனைப்படுத்துகிறதுன்னு இயேசுவிட்ட ஜெபிக்க வர்றாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேலரிடத்திற்கே அனுப்பப்பட்டேன் அன்றி புறஜாதியர்களிடத்திற்கு இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, யூதர்கள் இந்த கானானியரை நாயை போலதான் மதிச்சாங்க. ஏன் அப்படிங்கிறது, நோவாவின் காலத்துல நோவாவினுடைய நிர்வாணத்தை காம் அறிவித்ததுனால காமின் குமாரனாகிய கானான் சபிக்கப்பட்டவன் என்று நோவா சபிச்சிட்டார். அது எப்பேற்பட்ட சபிக்கப்பட்டவனா, அடிமைகளுக்கு அடிமைகள் ஆவான்ட்டார். அதுதான் நாய் மாதிரி ஆயிட்டான் அப்படின்ட்டார். நாய் எப்போ வீதியில தான் கட்ட வச்சிருப்பாங்க. அந்த ஸ்தானத்துலதான் யூதர்கள் இந்த கானானியரை பார்த்தாங்க. இதனாலதான் இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அல்ல. அப்ப பிள்ளைகள் யாருன்னா இஸ்ரவேலர் தான், அப்ப யாருன்னா கிறிஸ்து தான். அவரே சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே அப்படின்னாரு. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, மெய்தான ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. பிள்ளைகள்லாம் எல்லா ஆகாரத்தையும் புசிக்க மாட்டாங்கல்ல, அந்த ஆகாரத்துல சில ஆகாரம் வேண்டான்னு மேஜையில ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா. ஒருவேளை சிக்கன் சாப்பிட்டா எலும்பு ஒதுக்கி வைப்பாங்க, மீன் சாப்பிட்டா முள்ள ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா. இந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆகாரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புறபடி ஆக கடவுதுன்னார். அப்ப ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த ஆகாரத்துக்கு எதுங்க விசுவாசம்னா, பின்னாட்கள்ல இயேசுவை இதே யூதர்கள் இஸ்ரவேலர்கள் தள்ளப்பட்ட கல்லா மாத்திருவாங்க. இயேசு ஜீவ அப்பம் என்று தெரியாம இந்த அப்பத்தை தள்ளிடுவாங்க. அப்ப இந்த தள்ளப்பட்ட இயேசுவே எனக்கு வேண்டும் என்று கேட்டதுனாலதான் இயேசு சொல்றாரு, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி ஆக கடவுதுன்னார். அதன் அடிப்படையில அந்த நேரத்திலேயே அந்த ஸ்திரியினுடைய பிள்ளை சொஸ்தம் அடைகிறாங்க. அப்ப கர்த்தருடைய சரீரம் தாங்க மெய்யான ஆகாரமாகவும், கர்த்தருடைய ரத்தம் தான் மெய்யான பானமாகவும் இருக்குது. அப்ப இதை ஆண்டவர் பின்னாட்களில நமக்கு கொடுப்பதற்காகவே இப்பேற்பட்ட சம்பவத்தை அந்த நாட்கள்ல செய்தார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அந்த நாட்கள் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதாவது 40 நாள் உபவாசத்துல இருக்கிற போது பசி வரல. எப்ப உபவாசத்தை முடிக்கிறாரோ அவருக்கு பசி உண்டாயிற்று. இவருடைய பசிய எதுன்னே தெரியாம இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, அவர் சரீர பசியை குறித்து உண்டாயிற்று என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தாலுமே எல்லோ மனுஷனும் பிறக்கிற மாதிரி பிறக்கல. இன்றைக்கு டெஸ்ட் டியூப் பேபி பிறந்த அந்த குழந்தைகளுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த இயேசுவினுடைய ஒரு விதமான சாயல் தெரியும். இயேசு இந்த பூமியில பிறந்த போது மரியாள் இயேசுவுக்கு பாலே கொடுக்கல. பாலே கொடுக்கல அப்படின்னா மரியாளுக்கு பாலே உற்பத்தி ஆகலைங்க. பால் எப்போ உற்பத்தி ஆகும்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதனோடு கூட வரக்கூடிய பரிணாமத்துலதான் குழந்தை உற்பத்தி ஆகும் போது குழந்தைக்கு ஏற்ற பால் உற்பத்தி ஆகும். இயேசு இப்படி அவர் உற்பத்தி ஆகல. இவர் பரிசுத்த ஆவியினால கன்னி மரியாளின் வயிற்றுல உற்பத்தி ஆனதுனால இவர் எண்ணத்தை ஆகாரமாய் புசித்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம்
14-15 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விடப்படும். இப்ப இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் பாருங்க. அதாவது நன்மை தீமை அறிவதற்கு ஒரு வயது இருக்குது. இதைத்தான் இன்டர்மீடியட் அப்படிங்கிறாங்க. வாலிபத்திற்கும் குழந்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பருவம். ஒரு 10-15 சொல்றாங்க, சிலர் 12-16 சொல்றாங்க. அப்ப இயேசு 12 வயது வரைக்கும் தாய்ப்பாலை குடிக்காம எதை சாப்பிட்டார் என்று தீர்க்கதரிசி சொல்றாருன்னா, வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டாரம்மா. அப்பவே இவர் என்ன சாப்பிடலன்னா, மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப இங்க இவருக்கு பசி உண்டாயிட்டுனா என்ன பசி உண்டானதுன்னா, தேவனுடைய வார்த்தையும் தேவனுக்குரியவைகளின் மேல பசி. அப்ப தேவனுக்குரியவைகளை பசி வந்த போது இப்ப பிசாசு தேவனுக்குரியவைகளை தந்திரமா உள்ள கொண்டு வரான். என்னன்னா, இந்த கல்லுகளை அப்பமாக்கு. அதாவது இதுக்கு அப்புறம்தான் இவர் தேவனுடைய செயல்களை வெளியில கொண்டு வந்து தேசத்துல தேவன் இன்னார் என்பதை வாழ்ந்து காண்பிக்க போகிறார். அதுக்கு உலகத்திற்கு தேவன் இன்னார் என்று வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய இயேசுவின் இடத்துல ஓ பசிய ஆற்ற கல்லை எடுத்து அப்பமாக்குன போது அங்கதான் இயேசு சொல்றாரு, 40 வருடமா இஸ்ரவேல் மக்களுக்கு பசியினால தேவன் வருத்தினாரு. ஆனா எதற்காக வருத்தினார்னா, மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதற்கு உபாகமம் 8:3 ஆண்டவர் இங்க காமிக்கிறார். இதற்கு அப்புறம் தேவனுடைய மகிமைக்கான ஒரு பசி வருது பாருங்க. தேவன் பூமியில எங்கும் மகிமைப்பட்டு இருக்குன்னு ஒரு தீர்க்க தரிசன வசனம் சொல்லுது. அதாவது ஜலம் சமுத்திரத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேசம் தேவனை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும், பூமி எங்கோ கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த மகிமை வர வேண்டும் என்று இயேசு பசியாயிருந்தா, இப்ப சாத்தான் என்ன சொல்றான்னா, இந்த தேவாலயத்துல என்னை ஆராதித்தீனா நான் இந்த மகிமையெல்லாம் உனக்கு கொடுப்பேங்கிற. இப்ப இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக என்று. அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய முதல் வசனத்தை கோட் பண்றார். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, அவர் ஒருவரையே மகிமைப்படுத்துவாயாக என்கின்ற அந்த வசனத்தை சொல்றார். கடைசியா தேவதூதர்கள் இந்த பூமியில ஏறணும் இறங்கணும், தேவதூதர்களுடைய பணிவிடை வரணும், இந்த மகிமை வரணும்னு ஆண்டவர் பசியா இருந்தா சாத்தான் இப்ப என்ன சொல்றானா, நீ மேல இருந்து கீழே குதி, தேவதூதர்களுடைய கரங்களில ஏந்தி கொண்டு போவார்களே அப்படிங்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகனார். இதற்கு அப்புறம் அப்பாலை போ சாத்தானே என்று துரத்திட்டார். அப்ப முதலாவது இயேசுவினுடைய பசி எல்லாம் என்னன்னா, இந்த உலகத்துல தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கணும். ஒரு லஞ்சமே இல்லாத ஒரு நாடு, கொலை குற்றங்கள் இல்லாத ஒரு நாடு, கலவரங்கள் இல்லாத நாடு, வேற்றுமை இல்லாத நாடு, ஜாதி பேதங்கள் மதங்கள் பார்க்காத ஒரு நாடு. இது தேவனுடைய மகிமை இறங்குற போதுதான் மாறுங்க. எப்படி நோவாவினுடைய பேழைக்குள்ள தேவன் சகல மிருகங்களை உள்ள வைத்திருந்த போது எல்லா மிருகங்களும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அங்க யுத்தங்கள் கலவரங்கள் நடக்கல. காரணம், அந்த பேழை எனப்பட்டது கொப்பேர் மரத்தில் செய்யப்பட்டதா இருந்தது. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரித்திருக்கிற போது இப்பேற்பட்ட உலக பசிகளிலிருந்து மாறி தேவனுடைய பசிக்குள் வருவோம் என்கிறதை ஆண்டவர் பசியோடு கொட்பண்றார். இரண்டாவது காரியம், அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிற போது அவருக்கு பசி உண்டாயிற்றாமா. பசி உண்டான போது வழியில ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார்.
இந்த அத்தி மரம் வந்து சீசன் இல்லாத ஒரு காலம், கனி கொடாத ஒரு காலம். அத்தி மரம் வந்து எல்லா மரத்தை போல மரம் அல்லைங்க, அது ஒரு வித்தியாசமான மரம். ஏன்னா எல்லா மரமும் கனியே கொடுக்காட்டி கூட பூ பூத்து அந்த பூ கீழே விழுகும். ஆனா அத்தி மரம் பூவு பூக்காது, கனி மாத்திரம் தான் கொடுக்கும். அதுவும் அந்த கனி எப்படி கொடுக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சீசன்ல கொடுக்கும். அப்ப இயேசு சீசன் இல்லாத காலகட்டத்துல போய் பார்த்தார்னா அந்த மரம் இலைகளால நிறந்திருந்ததாம். கனி இல்லாத ஒரு காலத்துல கனி தேடுவதே தப்பு. அடுத்து இலைகள் இருக்குது, இனி கொஞ்ச காலத்துல கனி வந்துட போகுதுன்னு விட்டுருக்காம பசியா பார்த்தாரு, இலைகள் மாத்திரம் இருக்குதுன்னு பட்டு போக கடவுதுனாரு. பசியில சொன்னது மறாவது நாள் பார்த்தா அந்த அத்தி மரமே பட்டு போயிட்டு. இத மத்தேயு 21 மார்க் 11:12 சொல்லப்பட்டிருக்கு. சார், இவருக்கு அப்படி என்ன ஒரு பசி வெறி வந்து ஒரு மரத்தையே சபிக்கிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். ஒரு டைம்ல சமாரியாவுல கிணற்றின் அருகில ஆண்டவர் அமர்ந்திருந்த போதே ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வருகிறாங்க. அப்ப இயேசு அந்த ஸ்திரீயின் இடத்துல தாகத்துக்கு அப்படிங்கிறார். வேதத்துல அந்த அம்மாட்ட தாகத்துக்கு தண்ணீர் தானு கேட்கல, தாகத்துக்கு உன்னைத்தானு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா வந்து நீர் யூதனாயிருக்க நாங்க சமாரியராயிருக்க யூதருக்கு சமாரியருக்கு கொடுப்பன கொள்வனை இல்லைன்னு ஒரு பெரிய அங்க ஒரு டாக்டரினே போயிட்டு இருக்குது. இப்ப கடைசியா இயேசு நீ இந்த ஜீவ தண்ணீரை குடிப்பதற்கு உன் கணவனை அழைத்து கொண்டு வானா. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு கணவனே இல்லைங்கிறாங்க. அப்ப கணவனே இல்லைன்ன போது ஆண்டவர் சொல்றாரு நீ சொல்லுகிறது சரியே, இப்ப இருக்கிறவன் உனக்கு கணவன் இல்ல, ஆல்ரெடியே 5 புருஷர்கள் இருந்தாங்கன்ட்ட. உடனே இந்த அம்மா பயந்து எல்லாவற்றையும் சொன்னாரே தீர்க்கதரிசியா என்று ஊருக்குள்ள சொல்ல போயிட்டாங்க. இப்ப சமாரியாவுல திருப்தியா சாப்பிட்டு சீசர்கள் இயேசுவுக்கு ஆகாரம் எடுத்துட்டு வர்றாங்க. அவர் பசியோடு இருப்பார்னு. ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, நான் புசித்து விட்டேன்கிறார். ஒருவேளை சமாரியாவில இருந்து நமக்கு தெரியாமல யாராவது சிலர் ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்களா என்று சொல்லி யூதர்கள் அந்த நாட்களில் சீசர்கள் சந்தேகப்பட்டாங்க. அப்பத்தான் சொல்றாரு பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குது, என்னுடைய பானமா இருக்குன்ட்டார். அப்ப இங்கே பிதாவினுடைய சித்தம் இந்த அத்தி மரத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு நிறைவேறுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன நிறைவேறுச்சு அப்படின்னா முதல்ல சாத்தானுடைய வஞ்சனையில பசியோடு கூட மனிதன் தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்த உடனேயே நிர்வாணிகள் என்று அறிந்ததுக்கு அப்புறம் தேவனிடத்தில் ஓடி வராம இவர்கள் அத்தி மரத்துக்கு கீழே ஓடி அத்தி இலையை புடுங்கி தைத்து கொண்டாங்க பாருங்க. இப்ப இந்த அத்தி இலையில இருந்துதான் வஸ்திரத்தை உடுத்தி இருந்தாங்க. இந்த இலைகள் தான் அந்த நாட்களில ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்களே நிர்வாணத்தை மூடுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வஸ்திரமா இருந்தது. இதேதான் ஆகாரை சாரால் திருமணம் முடித்து வைக்கிறப்ப இந்த அம்மாவனுடைய முடிவு தான், இது தேவனுடைய முடிவு அல்ல. இந்த ஆகாரை திருமணம் முடித்து வைத்தா ஆகாரின் மூலமா தனக்கு ஒரு குழந்தை வரும்னு நினைச்சாங்க. இந்த ஆகார் எகிப்திலிருந்து வந்தாங்க. அப்ப இந்த எகிப்திலிருந்து வந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் தான் பிறந்தான். இந்த இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல கர்த்தருடைய தூதனானவர் வனாந்தரத்துல இந்த ஆகாரை சந்தித்து நீ உன் ஆட்சியாரிடத்தில் போய் அடங்கியிரு, நீ ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு இஸ்மவேல்னு பெயரிடு, எல்லோருடைய கையும் அவனுக்கு எதிராக இருக்கும், அவனுடைய கை எல்லோருக்கு எதிராக இருக்கும், அவன் சகோதரர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். அதே மாதிரிதாங்க இந்த இஸ்ரவேலர் அடிமையா இருந்து எகிப்திலிருந்து மோசேயின் மூலமாய் வரவழைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் எல்லோருக்கும் விரோதமாய் இருந்தது. எல்லோரும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருந்தாங்க. அப்பனா இந்த அத்திமரம் எனப்பட்டது நியாயப்பிரமாணத்தை நிழலாட்டமாய் கொண்டு உள்ளது. இதுதான் ஏதேன் தோட்டத்துல இருந்தது. அப்ப இயேசுவினுடைய மரணம் நியாயப்பிரமாணத்தை செயலிழக்க பண்ணுது.
கிருபைய சத்தியமும் வருது. புறஜாதியர்களும் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இயேசு சிலுவையில மரிக்க போறதுனாலதான் இதற்கு பின்பு ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் விசாரித்து விட்டு இந்த தோல் உடையை உடுத்துவதற்கு முன்பாக இந்த அத்தியிலையினால் உடுத்தப்பட்ட வஸ்திரத்தை இயேசு களைத்து போட்டார். இப்ப இந்த நியாயப்பிரமாணம் எப்படி செயலிழக்க பண்ணினதோ அதே மாதிரி இயேசுவினுடைய கிருபைய சத்தியமும் தைரியமாய் கிருபாசனத்தென்ற உதவி செய்ததோ அதற்கு அடையாளமாகத்தான் இந்த அத்தி இலையை கலட்டி போட்டதற்கு அப்புறம் தோளுடைய உடுத்த வைத்தது போல இந்த அத்திமரமாகிய நியாயப்பிரமாணம் நீங்கப்பட போகிறது. எருசலேமில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க போகிறாரு. பின்பு உலகம் அனைத்திற்கும் ரட்சிப்பு வரப்போகிறது என்பதற்கு முன்மாதிரியாகத்தான் இயேசு இந்த அத்திமரத்தை பார்த்து பட்டு போக கடவுதுனர். இதற்கு அப்புறம் மறாவது நாள் சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்ற போது அப்பதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இந்த அத்திமரத்திற்கு செய்ததும் நடக்கும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனாலுமே அங்க போய் சேருங்கிறார். அப்ப இந்த மலைக்கும் அத்திமரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு விசுவாச குறைச்சல் இருதயத்தில் இருக்குகிறார். அப்ப இந்த மலை எங்க வருது அப்படின்னா, இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல சொல்றாங்க, நாங்கள் மலைகளில தொழுது கொள்ளுகிறோம், நீங்களோ எருசலேமில் தொழுது கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, மலைகள்ல மாத்திரமல்ல எருசலேமில மாத்திரமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது, அது வந்துவிட்டதுனர். அப்ப இயேசுவை பிதாவே என்று அழைக்கிறதற்கு இயேசுவுக்குள்ள குமாரனுக்குரிய ஆவியை கொடுத்தவர் அந்த குமாரனுடைய ஆவியை எடுத்து பெந்தகோஸ்தே நாள்ல யாவர் மேலே ஊற்றினாரு. அந்த யாவர் மேலே ஊற்றின ஆவிதான் இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களில் பெருமழையாய் ஊற்றப்பட்டிருக்குது. இந்த பெருமழையாய் ஊற்றப்பட்ட ஆவிதாங்க நமக்கு நித்திய பானமா இருக்குது. இந்த பெருமழையின் அபிஷேகத்தை பெறுவதற்கு இயேசு போதித்தார் பாருங்க, அந்த போதனை தான் நித்திய ஜீவனா இருக்குது. இதுதான் மெய்யான அப்பம், இதுதான் மெய்யான பானம். இதை இயேசு அநேக சீசர் இருக்கும்போது சொல்றாரு, யோவான் 6வது அதிகாரத்துல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்படி என்ற போது அநேக சீசர்கள் அந்த போதனையின் அர்த்தத்தை புரியாததுனால இடறி பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த நேரத்துல இருந்தவங்க வெறும் 12 பேர் மாத்திரம்தான். அந்த நேரத்துலதான் இயேசு கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்ன போது அந்த நேரத்துல பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே அப்படின்னாங்க. இதற்கு அப்புறம் இந்த 12 பேரை தாங்க மேல் வீட்டு அறையில பந்தியில அமர வைத்து பிரதான பஸ்காவாகிய தன்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாய் அப்பத்தையும் தன்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாய் திராட்சரசத்தையும் கொடுத்து இதை கடைபிடியுங்கள் என்று சொன்னார். இந்த நாட்களில நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றாதான் ஆத்தும பசி எனப்பட்டது வரும், ஆத்தும தாகம் எனப்பட்டது வரும். இந்த பரிசுத்த ஆவியை பெறலைன்னா நமக்கு ஆத்மாவிலையும் பசி இருக்காது, ஆத்மாவிலையும் அறிவு இருக்காது. இந்த நாட்களில கர்த்தர் கொடுக்க விரும்பின இந்த பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பரிசுத்தாவி வந்ததுக்கு அப்புறம் எப்படி புதிதாய் பிறந்த குழந்தை திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்குதோ அதே போல கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நீரே மெய்யான போஜனம், இயேசுவே நீர் கொடுக்கிற ஆண்டவரே ஜீவ தண்ணீரே மெய்யான பானம் என்று சொல்லி இருக்கிறேன். கடைசி நாட்களில எங்களுக்கு இந்த மெய்யான போஜனத்தையும் மெய்யான ஆண்டவரே பானத்தையும் தந்து எங்களை எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்முடைய வல்லமை எங்களை ஆக்கிரமிக்கட்டும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு எங்களையும் ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.